ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தருண்ஸ் ஜாப் வேர்ல்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹொசூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு லீடிங் நிறுவனமாக இருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஹையரிங்கை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12th ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க. ஸோ அசம்பிளி லைன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ரோலுக்காக தான் அவங்கள வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆப்ரேட்டராக வந்து நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேப் அவைலபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்டீன் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச், அதாவது வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி லஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ளஸ் ஹாஸ்டல், அதாவது வந்து நீங்கள் வெளி மாநிலத்துலேருந்து வரீங்க இல்லை வெளி ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கான ஏற்பாடுகளும் அவங்களே பண்ணி தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ லொக்கேஷன், அதாவது வந்து ஸோ சரௌண்டிங்லேருந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி சுற்றளவுலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கான கேப் ஃபெசிலிட்டியுமே அவங்க வந்து பண்ணித்தரதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அப்புறம் பேரண்ட்ஸ் ஃபோட்டோ, அதாவது வந்து அப்பா அம்மாவோட ஃபோட்டோ, இஎஸ்ஐக்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டிஃபால்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லொக்கேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹொசூர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பர்சனோட ஃபோன் நம்பர். ஸோ இவங்கள ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலான தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக படித்து உங்களுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பை பை. இன்னொரு நல்ல கிரேட்டான ஜாப் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை.